ஹலோ வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நம்ம மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது டாக்குமெண்ட் டைப் என்ன பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏதாவது ஒர்க் ஷீட் மாதிரி எக்ஸலில் இப்போ நீங்கள் உங்களை எம்ப்ளாயோட சேலரி எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கணும். அதாவது ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ண போகிறீங்க, அல்லது உங்களுக்கு மந்த்லி பட்ஜெட் இருக்குன்னா நீங்கள் பட்ஜெட் போட்டு மெயின்டைன் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் இந்த எம்எஸ் ஆஃபீஸில் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்னா வேடுன்ட்டு ஒன்று இருக்குது, எக்ஸல் இருக்குது, பவர் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி 3 இது இருக்கா. ஸோ வேர்டு இருக்குன்னா நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் டைப் பண்ணதுக்கு, அதே மாதிரி ஏதாவது நோட்ஸ் ஏதாவது டைப் பண்ணி வைக்கணும்னா கூட நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நோட்ஸ்ன்ட்டு தனியாகவும் இருக்குது, நீங்கள் வேர்டில் டைப் பண்ணி வைக்கணும் வச்சுக்கலாம். ஏன்னா வேர்டில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்டை போல்டு பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்ததுன்னா வேர்டில் பண்ணலாம். ஸோ எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஏதாவது கால்குலேஷன், நீங்கள் என்ன மாதிரி கால்குலேஷன் போட்டனாலும் இந்த எக்ஸலில் கால்குலேஷன் போட்டுக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸல் சீட்டில் எனக்கு வந்து நிறையா ஸ்டூடெண்ட்டோட டேட்டா இருக்குது, ஸ்டூடெண்ட்டோட நேமு, எந்த ஊர்லேருந்து வராங்க அப்படி இருக்குது. எனக்கு வந்து ஒரு ஊர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டை மட்டும் பிரித்து எடுக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பவர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். எம்எஸ் ஆஃபீஸ் டைப் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாத்தையும் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணால் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு இருக்கலாம், இந்த எம்எஸ் ஆஃபீஸ் போய்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேனால எனக்கு ஓப்பன் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது என்ன கேட்கும்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் அதாவது இமெயில் ஐடி கேட்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்குது, பெய்டு இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். பே பண்ணி ப்ரீமியர்னால் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீலேயே அக்கௌண்ட்லேயே அந்த நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த தான் ஸ்க்ரீன் வரும். இதில் என்ன இருக்குன்னா எனக்கு என்னென்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இதில் எம்டியாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நான் புதுசாக என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஹோம்னா இதில் வந்து லிஸ்ட் அவுட் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும். இது ப்ளஸ் வந்து நீங்கள் புதுசாக ஏதாவது ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ நோட்டு மட்டும் பண்ணனா பண்ணிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணணும்னா எனக்கு ஸ்கேனை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக வேர்டு, எக்ஸலு, வேர்டு நான் சொன்னேன்ல டாக்குமெண்ட் டைப் பண்ணதுக்கு. ஸோ எக்ஸல் வந்து எதுக்குன்னா நீங்கள் ஏதாவது கால்குலேஷன் மாதிரி போடுறாங்க எக்ஸலு. பவர் பாயிண்ட்டுங்கிறது உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்க போகிறீங்கன்னா பவர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்ம்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஏதாவது சர்வே எடுக்கணும். இப்போ நான் வந்து எல்லாத்துக்கும் மெயில் அனுப்பி இப்போ நான் ஸ்கூல்லேருந்து டூர் போகிறாங்க, அந்த டூருக்கு யாரெல்லாம் வாரீங்க வரலன்ட்டு கேட்கணும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சர்வே எடுத்துக்கலாம். ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க சர்வே வாரானா எஸ் இல்லைன்னா நோட்டு கொடுத்துட்டாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் வரலாங்கிற மாதிரி சர்வே எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா நான் இப்போ நான் நோட்டு பண்ணி காமிக்கிறேன். ஸோ நோட்டில் போய்ட்டு நான் எதாவது டைப் பண்ணி வைக்கிறேன்னா டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது இப்போ நீங்கள் எதாவது மீட்டிங் நடக்க அதில் வந்து ஏதாவது உனக்கு டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அந்த மீட்டிங்கில். ஸோ அப்போனா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணி இதுலேருந்து எடுத்து வச்சுக்கலாம் நோட். ஸோ நோட்டில் வந்து என்னது நீங்கள் எப்போ எடுத்தீங்க எல்லாமே இருக்கும். ஸோ நோட்டில் வந்து சேவ் ஆயிரும் நீங்கள் எப்போ எடுத்துருக்கீங்க எல்லா டீட்டெயிலும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா ஏதாவது ஸ்கேன் பண்ணணும்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது விசிட்டிங் கார்டு இருக்குது, அந்த விசிட்டிங் கார்டை ஸ்கேன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கவர் இருக்குது, அந்த கவரை ஸ்கேன் பண்ணணும். இப்போ நான் அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, நான் பாக்ஸை ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த பாக்ஸ் இருக்குதா, நான் வந்துருச்சா. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் சைஸ் பேப்பராக வரணும்னா இப்படி கொடுத்துக்குங்க. இல்லை டிஃபால்ட்டாக இருக்கணும்னா டிஃபால்ட்டே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இது என்ன ஆகணும், ஸ்கேன் பண்ணது வந்துடும். இது வேண்டானா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ இது எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இப்போ நான் வந்து நான் வேர்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன்னா இதில் போய்ட்டு வேர்டுன்ட்டு கொடுத்துட்டோன்னா என்ன பண்ணிக்கலாம்னா வேர்டு டாக்குமெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் டெக்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு இடத்துல இருக்கிறத நீங்கள் அப்படி காப்பி பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு தேவையில்லை. எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை அப்படி காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் உள்ள சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதை அப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். நீங்கள் அதை சேவ் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கேன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து டெக்ஸ்ட் இருக்குது.
ஸோ இதை ஃபோட்டோ எடுத்துகிட்டேன், கன்வெர்ட் டன் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகும்னா அந்த ஃபோட்டோ எடுத்தது ஃபுல்லாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்களா, இது எல்லாமே டெக்ஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் இதில் ஏதாவது தப்பு இருந்ததுனா கூட என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது ஏதாவது ஒன்று தப்பாக ஸ்கேன் பண்ணியிருக்கேன்னா எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஃபார்மெட்டு. இல்லை நான் வந்து இந்த ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் தான் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா டாக்குமெண்ட்டில் கொடுத்துட்டு பிளாங்க் டாக்குமெண்ட். ஸோ இது வந்து நார்மல் டாக்குமெண்ட்டாக வந்துடும். இதில் நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ இதில் நான் இந்த டெக்ஸ்ட்டு நிறையா அடிக்கிறீங்கன்னா அதை போல்டு பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ அடிச்சிட்டேன். இது வந்து நான் போல்டு பண்ணுறேன். ஸோ இட்டாலிக் வேணுன்னா நான் இட்டாலிக். ஸோ இதில் டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றோன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணும் கலரை மாற்றிக்கலாம். ஸோ இதேமாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னாலும் என்ன பண்ணிக்கலாம், இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நான் நார்மலாக என்னதுங்கிறத சொல்லிக்கிறேன். நம்ம ஃப்யூச்சரில் ஒன்று ஒன்றா போக போக என்ன பண்ணிக்கலாம்னா இதில் ஒன்று எப்படி யூஸ் பண்ணுறது, அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஸ்டைல்ஸ் என்ன பண்ணுறது, ஸோ இது மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டீங்க, நான் இதை வந்து டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆல்ரெடி சேவாக இருக்குது. ஸோ நான் இந்த ஒரு நிமிஷம் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணேன்னா சேவ்ன்ட்டு கொடுத்துக்கலாம். சேவ். ஸோ இது என்னது எனக்கு ஆட்டோ சேவ் ஆல்ரெடி ஆனாக இருக்குது. அதனால் இந்த ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும். இதே இது எனக்கு வேறு இடத்துல சேவ் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சேவ் கொடுத்துடலாம். சாரி, அது ஆல்ரெடி ஆட்டோ சேவ் ஆகிடுச்சுனால நம்ம சேவ் பண்ண அதே நேமில் சேவ் ஆகுது. ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு சேவ் ஆகணுன்னா வச்சுக்கோங்க, என்ன பண்ணுங்கள், சேவ் அஸ் கொடுத்துருங்க. சேவ் அஸ் கொடுத்துட்டு எங்கே சேவ் பண்ணணும், இந்த மொபைல்லே சேவ் பண்ணனா திஸ் டிவைஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த பர்சனல் ஒன் ட்ரைவ்ன்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து இந்த மைக்ரோசாஃப்ட்டோட இது. இல்லைனா கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணனா கூட நீங்கள் கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கூகுள் ட்ரைவுமே 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு காசு. ஸோ எப்போவுமே டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 MBக்கும் கம்மியாக தான் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியானது எத்தனை டாக்குமெண்ட்னாலும் என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபைலை ஷேர் பண்ணனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது ஷேர் பண்ணணும் அல்லது உங்கள் ஃபோனில் வந்து நியர்பைன்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ண இது கூட பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது வாட்ஸ்அப் இதில் ஷேர் பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி என்னது நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் யார் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒவ்வொரு கடை